டிஹெச்சிபியோட ஒர்க் என்ன அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்மட்ட வந்து ஒரு 10 சிஸ்டம் இருக்கு. இதுக்கு மேனுவலா ஐபி அட்ரஸ் அசைன் பண்ண தெரியுமா உங்களுக்கு? கரெக்ட்டா? இன்ஸ்டால் பண்ண தெரியும். கரெக்ட்டா? ஓகே. அப்ப 10 பிசிக்கு உங்களால அசைன் பண்ண முடியுமா? ஓகே. 100 பிசிக்கு? அப்ப 100 பிசி அப்ப ஒரு பிசிக்கு வந்து 10 மினிட்ஸ் டைம் எடுக்கும் அப்படின்னா, 100 பிசிக்கு எவ்வளவுனா 1000 மினிட்ஸ் மொத்த டோட்டல். டிவைடட் பை 16ன்னு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன ஆயிடும்? ஸோ 15 150 ஹவர்ஸ் ஆவது மினிமம் டைம் எடுக்கும். 150 ஹவர்ஸ் அப்படின்னா ஒரு 7 டேஸ். ஸோ அப்ப இது ரியல் டைம்ல நாட் பாசிபிள். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டைம் தான் என்ன பண்றாங்க, இந்த 100 பிசிக்கும் நீங்க ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும் அப்படின்னா, இத நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு சர்வர் வழியா மேனேஜ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி இது மாரி தான் ஃபங்ஷன் பண்ணுவாங்க. லினக்ஸ் சர்வர் இல்லன்னா விண்டோஸ் சர்வர். ஸோ இதுதான் நீங்க L2 அட்மினிஸ்ட்ரேட்டரா போகும்போது உங்களுக்கு இந்த மாரி ப்ராசஸ் தான் பண்ணுவீங்க. ஆனா, இல்ல L1ல இருக்கீங்க. உங்களோட பிரான்ச்ல வந்து வெறும் ஒரு 50 சிஸ்டம் தான் இருக்கு. இல்ல ஒரு 100 சிஸ்டம் மட்டும் இருக்கு அப்டின்னா, சர்வர் போட மாட்டாங்க. அதுக்கு பதிலா உங்க ரவுட்டர்லயே என்ன பண்ணலாம் அப்டின்னா, டிஹெச்சிபி சர்வீஸ எனபிள் பண்ணலாம். டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால் அப்படிங்கிற சர்வீஸ எனபிள் பண்ணீங்க அப்டின்னா, இவன் கையில 10, 100 ஐபி அட்ரஸ நான் குடுத்து வச்சுட்டு, இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, டோரா ப்ராசஸ் அப்டின்னு சொல்லுவாங்க இத. ஸோ டோரா ப்ராசஸ் மூலமா ஐபி அட்ரஸ ஆட்டோமேட்டிக்கா கெட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்ப இது வந்து டோரா அப்படிங்கிறது டிஸ்கவர், ஆஃபர், ரிக்வெஸ்ட், அக்னாலெட்ஜ்மென்ட். இவ ஃபர்ஸ்ட் பிசிக்கு ஐபி அட்ரஸ் வேணும்னா, இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, டிஸ்கவர் பாக்கெட்ட சென்ட் பண்ணுவான். அப்ப இந்த டிஸ்கவர் பாக்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, நெட்வொர்க் வழியா டேட்டாக்குள்ள போகும். இங்க 2 சர்வர் இருக்கு. ஒரு சர்வர் இன்னொன்னு ரவுட்டர். அப்ப இதுல யார ஆத்தரைஸ் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ நீங்க யார ஆத்தரைஸ் பண்றீங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் இந்த இன்ஃபர்மேஷன் புரொவைட் ஆகும். அவங்க தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன குடுப்பாங்க. டோராங்கிறது ரிக்வெஸ்ட். ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்கவர் உடனே இந்த ரவுட்டர் என்ன பண்ணும்னா, ஆஃபர் மெசேஜ சென்ட் பண்ணும். ஆஃபர்ல என்ன இருக்குன்னா, 1லேருந்து 100 ஐபி அட்ரஸ் இருக்கு. உனக்கு எந்த ஐபி அட்ரஸ் வேணும்னா, நம்ம ஆளு என்ன பண்ணுவான்னா, ரிக்வெஸ்ட் குடுப்பான். எனக்கு 1.10 குடு, இல்ல 1.100 குடு அப்படின்னு சொல்லி அசைன் பண்ண குடுத்தோம்னா, இவன் அக்னாலெட்ஜ்மென்ட் இவன்ட்ட என்ன இருக்கோ, ஆல்ரெடி அசைன் பண்ணது போக மீதி இருக்கிற அசைன் பண்ற லெட்டர்ல 1 டாட் ஆல்ரெடி 20 சிஸ்டம் அவன் அசைன் பண்ணிட்டான்னா, 21 ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆயிடும். இந்த ப்ராசஸ தான் டிஹெச்சிபின்னு சொல்றோம். கான்செப்ட் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டிஹெச்சிபினா என்னன்னு நோட் பண்ணிக்கங்க. டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால். டைனமிக் ஐபி அட்ரஸ் அசைன் டூ த நெட்வொர்க் டிவைஸ் இல்லன்னா ஹோஸ்ட்க்கு. அப்ப இந்த டிஹெச் சர்வர் இது மட்டும் தான் அசைன் பண்ணுமானா இல்ல. சப்நெட்ட பண்ண சொல்லலாம். டிஃபால்ட் கேட்வே, டிஎன்எஸ். ஐபி அட்ரஸ் டூ த கிளையண்ட். ரவுட்டர் கேன் பி போத் டிஹெச்பி சர்வர் அண்ட் டிஹெச்பி கிளையண்டாவும் நம்மளால கான்ஃபிகர் பண்ண முடியும். அப்போ வாட் இஸ் டிஹெச்பின்னு கேட்டாங்கன்னா, இதான் ஒரே ஒரு ஆன்சர் தான். இதுதான் உங்களோட ஆன்சர்ஸ். டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகர் புரோட்டோகால் அசைன் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கலி. அப்ப இதோட ப்ராசஸ் என்னன்னா, டோரா ப்ராசஸ். டிஸ்கவர், ஆஃபர், ரிக்வெஸ்ட். இத காப்பி பண்ணிக்கங்க. ஆமா. ஸோ இது 2மே ஒண்ணு தான். கண்ட்ரோல் புரோட்டோகாலும் சொல்லிக்கலாம். இது சர்வீஸ் நம்ம விண்டோஸ் சைடு சொல்லும்போது இதான் சொல்லும் முன்னாடி. இப்பல்லாம் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால் அப்படிங்கிறது சர்வர் சைடு. நீங்க கோஸ்ட் கண்ட்ரோல் புரோட்டோகாலே சொல்லிக்கங்க. நீங்க L2 சர்வர் சைடு படிக்கும்போது இந்த கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம்.
காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே. நெக்ஸ்ட். அப்ப இந்த டிஹெச்பி சர்வீஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க கீழ இருக்கிற 3 பிசிக்கு கீழ இருக்கிறது ஒரு 20 பிசின்னு வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 20 பிசிக்கும் ஐபி அட்ரஸ் வேணும்னா, நம்ம மேனுவலா அசைன் பண்ணணும். கரெக்ட்டா? சோ மேனுவலா அசைன் பண்ணாம நான் ஆட்டோமேட்டிக் வழியா அசைன் பண்ண போறேன். ஆட்டோமேஷன்ஸ். அப்ப ஆட்டோமேட்டிக் அப்டின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது பேர் தான் டிஹெச்டிபி. அப்ப இது ஒரு நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த சென்னை ரவுட்டர்ல போய் நான் என்ன பண்றேன்னா, டிஹெச்சிபிய எனபிள் பண்றேன். எனபிள் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன், இவன் கையில வந்து 200 ஐபி அட்ரஸ இவன்ட்ட நான் என்ன பண்ணேன்னா, அசைன் பண்ணிடுறேன். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பிசி வந்து இந்த ஐபி அட்ரஸ் ஃபெட்ச் பண்ணணும்னா, இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த ரவுட்டர கனெக்ட் பண்ணுவான். எதுனா டிஸ்கவர் அப்படிங்கிற பாக்கெட் மூலமா. ஒன்ஸ் இந்த டிஸ்கவர் பாக்கெட் இந்த சர்வர் ரீச் ஆன உடனே இவன் என்ன பண்ணுவான்னா, ஆஃபர் மெசேஜ் சென்ட் பண்ணுவான். ஆஃபர் மெசேஜ் இங்க ரிசீவ் ஆன உடனே, மறுபடியும் இந்த பிசி என்ன பண்ணும் அப்படின்னா, ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ட சென்ட் பண்ணும். சோ ரிக்வெஸ்ட்ல என்னன்னா, எனக்கு தேவையான ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணு. உடனே இந்த பிசி இந்த இந்த டிஹெச்பி புரோட்டோகால் என்ன பண்ணும், அந்த ரவுட்டர்ல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா இவனுக்கு அக்னாலெட்ஜ்மென்ட் குடுக்கும் வித் ஐபி அட்ரஸ். ஓகே. இதே தான் நம்ம எல்லா இடத்துலயும் வொர்க் பண்றோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு புது மொபைல் ஃபோன் வாங்கணும்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல உங்க ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல போய் கேட்பீங்க. அதுக்கப்புறம் Amazonல போய் சர்ச் பண்ணுவீங்க. YouTubeல போய் வெரிஃபை பண்ணுவீங்க. கரெக்ட்டா? சோ இதுதான் வந்து டிஸ்கவர் பாக்கெட். சாரி. ஓகேவா? நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கேட்கிறீங்களா? அதுதான் டிஸ்கவர். ரைட்டா? அப்படித்தானே விசாரிப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஃபோன் வேணும்னா அப்படித்தானே விசாரிப்பீங்க. கரெக்ட்டா? சோ ஓகே. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன பண்ணிடுறீங்க அப்டின்னா, சென்னைன்னு வச்சுக்குவோம். கடைசில கடைசில சென்னை மொபைல்ஸ் போறீங்க. அவன் நீங்க கேட்கிற மொபைல குடுப்பாங்களா? அவன்ட்டலாம் என்னலாம் இருக்கோ, நீங்க கேட்ட மொபைல தவிர எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டுவான். ஆஃபர் மெசேஜ். நீங்க வேற போனதுக்காண்டி என்ன பண்ணும், வேற வழியே இல்லாம என்ன பண்ணுவீங்க? அதுல ஏதாவது ஒண்ண செலக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்களா? அந்த மாடல் புடிக்கிற மாரியே உங்களுக்கு அவன் என்ன பண்ணிடுவாங்க அப்டின்னா பேசிருவாங்க. சோ அதனால என்ன பண்ணுவீங்க, ரிக்வெஸ்ட்ட குடுத்த உடனே அவன் என்ன பண்ணுவான், பில்ல போட்டு கையில குடுத்துருவான். அக்னாலெட்ஜ்மென்ட். சோ இதுதான் எல்லா இடத்துலயுமே நடக்கிறது. சோ ஒரு டைமயாவது நம்ம கண்டிப்பா ஏமாந்திருப்போம். எதையாவது ஒரு ப்ராடக்ட்க்கு. சோ அதுதான் இங்கேயும் அதே ஆப்ஷன் தான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இதுதான் வந்து நம்மளோட ஆப்ஷன்ஸ் ரைட்டா? நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, இது போட வேண்டாம். இந்த ரவுட்டர்ல இருந்து ஒரு சர்வர மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. சோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போற பார்க்க போற கான்செப்ட். ரைட். இத வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, இத கான்ஃபிகர் பண்றதுக்கான கமாண்ட். IPTHP பூல் நேம் வந்து என்னன்னா சேல்ஸ் டீம், மார்க்கெட்டிங் என்ன நேம் குடுக்க போறீங்களோ அந்த நேமு, நெட்வொர்க்கோட ஐடி, சப்நெட் மாஸ்க். டிஃபால்ட் ஐஃபன் ரவுட்டர் அதாவது ரவுட்டரோட ஐடி குடுக்கணும், எக்ஸிட். சோ இத காப்பி பண்ணிக்கங்க. சோ இது கண்டிப்பா நீங்க அசைன் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் ரவுட்டர்லயாவது கண்டிப்பா அசைன் பண்ண சொல்லுவாங்க. நீங்க ரவுட்டிங் புரோட்டோகால் வொர்க் பண்ணுவீங்கன்னா கிடையாது. RIP, OSPF, EIGRPலாம் கான்ஃபிகர் பண்ணுவீங்கன்னா, நாட் பாசிபிள் L1ல. ஆனா L2க்கு போனா தான் பாசிபிள். பட் ஆனா இந்த DHCP கண்டிப்பா கான்ஃபிகர் பண்ண சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் சப்போஸ் இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இதெல்லாம் சில இடத்துல ஒர்க் ஆகும், சில இடத்துல ஒர்க் ஆகாது. ரைட்டா? இது மட்டும் இருந்தா போதும் ஒரு நம்ம டிஹெச்பி கிரியேட் பண்ணிரலாம். இன்னும் கொஞ்சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் குடுக்கணும் அப்டின்னா, நீங்க குடுத்துக்க முடியும். அது என்னன்னா டிஎன்எஸ் சர்வர். இன்டர்நெட் வேணும்னா இந்த இன்ஃபர்மேஷன் அங்க இருக்கணும். லீஸ் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. எத்தன நாளைக்கு ஒரு தடவ இந்த ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகணும். இந்த கமாண்ட் இருக்கணும். டிஹெச்பி எக்ஸ்க்ளூட் அப்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ 1ல இருந்து 200 வரைக்கும் நீங்க அசைன் பண்ணிருவீங்க. ஆனா 1ல இருந்து 50 வரைக்கும் யாருக்கும் அசைன் பண்ணக்கூடாதுன்னா எக்ஸ்க்ளூட். ஆனா இது எல்லா ரவுட்டர்லயும் ஒர்க் ஆகாது. சில ரவுட்டர்ல மட்டும் ஹையர் எண்ட் ரவுட்டர்ல மட்டும் தான் இந்த கமாண்ட் ரன் ஆகும். பட் மத்த மேல இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா அசைன் பண்ண முடியும். கிளியரா? இது ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கங்க. சோ நான் L1க்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ரைட்டா? L2, L3க்கு போகும்போது இன்னும் நெறைய படிப்பீங்க. டிஹெச்பிலே நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இங்க நீங்க என்ன லேர்ன் பண்றீங்கன்னா, டிஹெச்பினா என்ன? டிஹெச்பியோட ஃபங்ஷன், டிஹெச்பியோட புரோட்டோகால், அதோட போர்ட் நம்பர், அத எப்படி கான்ஃபிகர் பண்ணுவீங்க? அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா எப்படி ரெக்டிஃபை பண்ணுவீங்க? சோ இது மட்டும் தான் L1. L2ல வந்து இதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன், செக்யூரிட்டி இந்த மாரிலாம் L2ல போய் படிப்பீங்க. அதுக்கு சிசிஎன்பி கான்செப்ட் படிக்கணும். சோ இப்பலாம் வேலை கிடைச்ச பிறகு, நீங்க அந்த நெட்வொர்க் லைன்ல தான் வேலை கிடைச்சது அப்படின்னா சிசிஎன்பி பண்ணுங்க. இல்ல அப்படின்னா விண்டோஸ் சர்வர், அதுக்கு நெக்ஸ்ட் படிக்க வேண்டிய சர்வர் கோர்ஸ். அதுக்கப்புறம் லினக்ஸ் சர்வர். அதுக்கப்புறம் கிளவுட் படிங்க. எடுத்த உடனே கிளவுட் படிச்சிராதீங்க, வேஸ்ட். சோ அப்படிலாம் இருக்கும். ஆனா அது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்காது. ஆத்தென்டிகேஷன் இருக்காது. ஃபர்ஸ்ட் விண்டோஸ் சர்வர் தான் படிக்கணும். ஏன்னா இந்தியாவுல விண்டோஸ் சர்வர் தான் அதிகமா யூஸ் பண்றானுங்க. அதுக்கப்புறம் கிளவுட் தான் அடுத்து. விண்டோஸ் சர்வருக்கு அடுத்து கிளவுட். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி யூஸ் பண்றாங்க. ஆனா அதுல ஒர்க் பண்ணனும் லினக்ஸ் வேணும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை எப்படி கான்ஃபிகர் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ். இதையும் ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. சோ இதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு நான் இப்ப வந்து என்ன பண்றேன்னா, ஒரு டெமோ மட்டும் குடுக்குறேன். சோ ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் தான். வேற ஒண்ணும் பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது. ஒரு ரவுட்டர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு ஐபி அட்ரஸ் வேணுமோ, எத்தனை சிஸ்டம் வேணுமோ அத்தனை சிஸ்டம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஐபி அட்ரஸ் மேனுவலா அசைன் பண்ண போறது கிடையாது. ஸோ கேபிள்ஸ், சாரி, பிசி போடுறதுக்கு பதிலாக சுவிட்சை போட்டு, சாரி, சுவிட்ச் போடுறதுக்கு பதிலாக பிசியை போட்டு வச்சிருக்கேன். ஓகே. ஸோ எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா, என்ன நெட்வொர்க் ஐடி நான் அசைன் பண்ண போறேன் அப்படிங்கிறத இங்க ப்ரொவைட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 192.168.202.0 கிளாஸ் 24. ஸோ அப்ப இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பிரைவேட் அட்ரஸ். அப்ப இங்க என்ன ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணா 192.168.202.200 அசைன் பண்ணிக்கிறேன். அப்ப இதுதான் நம்மளோட கேட்வே அட்ரஸ். அப்ப இந்த பிசியை நான் அசைன் பண்றதுக்கு ஐபி அட்ரஸ் எதுவும் நான் அசைன் பண்ண போறது கிடையாது. ஒரு லேப்டாப் எடுத்துட்டு ஒரு கன்சோல் கேபிள் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐபி அட்ரஸ் அக்யூஸ்டூல நம்ம அசைன் பண்றது தான் டெஸ்க்டாப், டெர்மினல். ஸோ நோ, எனபிள், கான்ஃபிக் டெர்மினல். ஸோ இன்டர்ஃபேஸ் GIG 0/0/0 ஐபி அட்ரஸ் 192.168.202.200 255.255.255.0 நோ ஷட் டவுன் எக்ஸிட். ஸோ ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டேன்.
இதுக்கப்புறம் என்ன அசைன் பண்ணணும் அப்படின்னா, டிஹெச்பியோட கான்செப்ட். ஐபி, டிஹெச்பிபி கோட். ஸோ எந்த டீமுக்கு பண்ணமோ அது மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங்க்கு நான் இத அசைன் பண்ண போறேன். எம்கேடிஜி நெட்வொர்க் 192.168.202.0 அதோட சப்நெட் மாஸ்க். ஸோ எது வழியா டேட்டா போகணும் அப்படின்னா, இந்த இன்டர்ஃபேஸ் வழியா தான் டேட்டா போகணும். அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா குடுத்துருக்கணும். இதுதான் டிஃபால்ட் கேட்வே ரவுட்டர். அதுக்கு டிஃபால்ட் -ரவுட்டர் அப்படின்னு குடுத்துட்டு, உங்க ரவுட்டரோட ஐடி. எக்ஸிட். ஸோ அவ்வளோதான் கமாண்ட் நான் குடுத்துருக்கேன். இப்ப நான் பிசிய கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எல்லா பிசிக்கும் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆகணும். இது ஸ்டாட்டிக். நம்ம மேனுவலா அசைன் பண்றது டிஹெச்டிபி. ஸோ 2021 இதுல யாரு ஃபர்ஸ்ட் அசைன் பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் அடுத்தடுத்த ஐபி அட்ரஸ் கிடைக்கும். ஆர்டராலாம் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். கிளியரா? பட் டிஎன்எஸ் சர்வர் இப்ப இந்த பிசினால நீ லேன் கனெக்ட் பண்ண முடியும். வைட் ஏரியா கனெக்ட் பண்ண முடியும். ஆனா என்ன கனெக்ட் ஆகாது அப்படின்னா, இன்டர்நெட் கனெக்ட் ஆகாது. அப்ப இன்டர்நெட்ட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க டிஎன்எஸ் சர்வர் நேம் குடுக்கணும். அப்ப அதுக்கு தனியா என்ன பண்ணிருக்கணும்னா, சர்வரோட அட்ரஸ் வேணும். ஸோ நான் இங்க ஒரு சர்வர போட்டுக்கிறேன். ஸோ இவனுக்கு கேபிள் வந்து கிராஸ் ஓவர். ஸோ அப்ப இவனோட அட்ரஸ் என்ன அட்ரஸ்ன்னு முதல்ல தெரியணும். ஸோ இப்ப இவனுக்கு அட்ரஸ் நம்ம 12.0.0.0 கிளாஸ் 8. அப்ப இவனோட அட்ரஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒரு பிசி தான் இருக்குன்னா, நம்ம டிஹெச்பி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மேனுவலா பண்ணிரலாம். 12.0.0.200 12.0.0.100. ஸோ அப்ப இந்த அட்ரஸ் தான் நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க அசைன் பண்ணணும். ஸோ அத அசைன் பண்றதுக்கு ஸோ இங்க டிஎன்எஸ் சர்வர் நம்பர் என்னதுன்னா, டிஎன்எஸ் சர்வர்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம் 12.0.0.200. ஸோ இந்த அட்ரஸ் தான் நான் அசைன் பண்ண போறேன். அதனால எக்ஸிட். ஸோ இன்டர்ஃபேஸ். இப்ப கனெக்ட் ஆகாது. நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? ஐபி அட்ரஸ அசைன் பண்ணணும். 0.1 ஐபி அட்ரஸ் 12.0.0.100 255.0.0.0 நோ ஷட்டவுன் எக்ஸிட். ஸோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிஎன்எஸ் சர்வரோட ஐபி அட்ரஸ் நம்ம இந்த இடத்துல குடுத்துருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிசிக்கு எல்லாருக்கும் ஸோ இந்த மறுபடியும் டோரா ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணா மட்டும் தான் புதுசா ஐபி அட்ரஸ் செட் பண்ணும். இல்லன்னா கிடைக்காது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ஐபி ரினியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஐபி கான்ஃபிக்ல போயிட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ரினியூ அப்படின்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, இது ரன் ஆகும். இல்ல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, இங்க ஸ்டாட்டிக் போயிட்டு மறுபடியும் டிஹெச்பி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா, புதுசா டிஎன்எஸ் சர்வரோட ஐபி அட்ரஸும் இப்ப கிடைச்சிரும். கிளியரா? டிஃபால்ட் -ரவுட்டர்ங்கிறது இந்த வேல்யூ. ஏன்னா இங்க ரவுட்டர் வந்து டிஹெச்பி சர்வீஸ் இந்த வழியா தானே அனுப்பணும். அதனால இது. ஏன்னா இந்த ரவுட்டர் இந்த வழியாவும் அனுப்பலாம் இல்லையா? டிஹெச்பி அப்ப இந்த வழியா நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன குடுக்க போறீங்கன்னா, இதுதான் டிஃபால்ட் கேட்வே ரவுட்டர். கிளியரா? 100ங்கிறது இந்த பக்கம் உள்ளதுக்கு உள்ளது. இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன குடுத்தீங்களோ, அதுதான் இந்த பக்கம் இருக்கிற பிசியோட டிஹெச்சிபி கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா, டிஃபால்ட் கேட்வே ரவுட்டர். 200ங்கிறது சர்வருக்கோட அட்ரஸ். இந்த சர்வரோட அட்ரஸ் தான் அது. இங்க இருக்கா? 12.00 ஏன் இந்த ஐபி அட்ரஸ் நான் குடுத்தேன் அப்படின்னா, ரியல் டைம்ல இந்த சர்வர்ல இருந்து தான் டிஎன்எஸ் சர்வரா ஒர்க் ஆகும். ஸோ ரியல் டைம்ல இதுதான் டிஎன்எஸ் சர்வர். இந்த டிஎன்எஸ் சர்வர் யாரு மெயின்டெயின் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏர்டெல் இல்லன்னா ஜியோ. ரைட்டா? அவனுங்க முதல்ல நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போதே நம்ம அட்ரஸ் எல்லாம் குடுத்துருவானுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட மெஷின்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
TMD, IP, config. சாரி. ஸோ ஐபி கான்ஃபிக்ன்னு போட்டோம்னா எனக்கு இங்க ஓப்பன் ஆகுதா? என்னோட ஐபி அட்ரஸ் இது, சப்நெட் மாஸ்க் இது. இதுதான் என்னோட டிஃபால்ட் கேட்வே. அப்ப டிஃபால்ட் ஹைஃபன் ரவுட்டர் அப்படிங்கிற கமாண்ட் எதுல இருக்கும் அப்படின்னா, இந்த வேல்யூ தான் குடுத்திருப்பானுங்க எங்க வீட்ல இருக்கிற ரவுட்டர்ல. கிளியரா? இந்த ரேஞ்ச்ல கனெக்ட் ஆகுறவங்க எல்லாம் இந்த வழியா மட்டும் தான் அந்த ரவுட்டர ஆக்சஸ் பண்ண முடியும். சர்வரோட டிஎன்எஸ் சர்வரோட இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கான்னா இல்ல. அது வேணும் அப்படின்னா ஐபி கான்ஃபிக் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஆல்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ஐபி கான்ஃபிக் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடும்போது ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதுல டிஹெச்பி சர்வரோட அட்ரஸ் இருக்கா? டிஎன்எஸ் சர்வரோட அட்ரஸ். ஸோ இங்க என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னா, என்னோட ரவுட்டரையே டிஎன்எஸ் சர்வராவே கான்ஃபிகர் பண்ணியிருக்கானுங்க. ஆனா இது ஐபி வெர்ஷன் 6 வழியா தான் எனக்கு ஐபி அட்ரஸ் வந்துட்டு இருக்கு இன்டர்நெட். ஏன்னா இது ஒரு பிரைவேட் அட்ரஸ், இது பப்ளிக் அட்ரஸ். பிரைவேட் அட்ரஸ் வழியா இன்டர்நெட் ஒர்க் ஆகாது. பப்ளிக் அட்ரஸ் வழியா மட்டும் தான் இன்டர்நெட் ஃபங்ஷன் ஆகும். கிளியர்? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. இதுதான் இன்டர்வியூக்கான இத ஒரு ஸ்னாப் எடுத்துக்கங்க. ஆட்டோமேட்டிக்கலி அசைன் ஐபி அட்ரஸ், பெனிஃபிட் சிம்ப்ளிஃபை ஐபி மேனேஜ்மென்ட், காம்போனன்ட்ஸ் டிஹெச்பி சர்வர், கிளையன்ட் ரிலே ஏஜென்ட், டோரா ப்ராசஸ். ஸோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்ட ஒரு தடவ வெரிஃபை பண்ணிக்கங்க. ஓகேம்மா. ஓகே. ஸோ இப்ப இத வந்து நீங்க பிராக்டிகலா இப்ப வொர்க் அவுட் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் ஷேர் பண்றீங்களா?
ஓகே. கான்ஃபிகர் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துர்றேன்.
ஓகேவா? யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்கம்மா. புரியல. இது இதுல இதுல ரொம்ப ட்விஸ்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா? இது ஜஸ்ட் நம்ம வந்து L1ல கான்ஃபிகர் பண்றதுக்குள்ள கான்செப்ட். இனிமே வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஐபி அட்ரஸ் ஏதாவது அசைன் பண்ற இடத்துல இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்ம கான்செப்ட் என்ன பார்க்க போறோம்னா NAT. ஓகே. பிரசன்ட் பண்றத நான் பிரசன்ட் பண்றேன். சோ NAT அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு பப்ளிக் அட்ரஸ்ல இருந்து பிரைவேட் அட்ரஸ்க்கு சேஞ்ச் பண்றது தான் இதோட வொர்க். அப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட பிசி வந்து இப்ப என்னோட ஹோம்ல இருக்கு. அப்ப இன்சைட் வந்து ஹோம் அப்படிங்கும்போது இது ஒரு பிரைவேட் அட்ரஸ் தான் நான் யூஸ் பண்ணிருப்பேன். ஏன் அப்படின்னா பிரைவேட் அட்ரஸ்க்கு எனக்கு இது வந்து ஃப்ரீ. சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட ஆபீஸ்ல ஒரு ஐபி அட்ரஸ் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. சர்வர். அப்ப சர்வர வேர்ல்ட் வைடா வெளிய இருந்து எல்லாரும் ஆக்சஸ் பண்ணணும்னா பப்ளிக் அட்ரஸ் குடுக்கணும். அப்ப இங்க சர்வர் இருக்கு, இங்க கிளையன்ட் இருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ண முடியுமான்னா முடியாது. டைரக்ட்டா கனெக்ட் பண்ண முடியாது. அதாவது இன்டர்நெட்ல கான்செப்ட்ல. ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாவே எங்க வொர்க் ஆயிட்டு இருக்கும் அப்டின்னா, இன்டர்நெட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் ரன் ஆயிட்டு இருக்கும். இன்டர் நெட்வொர்க்கிங்குள்ள எல்லா அட்ரஸுமே பப்ளிக் அட்ரஸா இருக்கணும். அப்ப இந்த சர்வர நான் ஆக்சஸ் பண்ணணும்னா, நான் என்ன பண்ணணும்? பப்ளிக் அட்ரஸ் தான் நான் இன்ஸ்டால் பண்ணணும். அப்ப பப்ளிக் அட்ரஸ் அப்படிங்கிறது பெய்ட் வெர்ஷன். அப்ப நான் வீட்ல யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் போய் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, ₹2000 செலவுலாம் பண்ண மாட்டேன். அப்ப இந்த இடத்துல தான் என்ன பண்ணணும், என் கம்ப்யூட்டர் இங்கருந்து கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணணும்னா, இந்த கிளவுட் வழியா, அதாவது இந்த நெட்வொர்க் இன்டர்நெட் வழியா போறேன்னா, இந்த NAT வழியா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அப்ப NAT அப்படிங்கிறது ரவுட்டர்ல கனெக்ட் பண்ற ஒரு கான்செப்ட். இங்க பப்ளிக் அட்ரஸ் இருக்கு, பிரச்சனை கிடையாது. இங்க பிரைவேட் அட்ரஸ் இருக்கு. அப்ப இந்த NATக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு பப்ளிக் அட்ரஸ் மட்டும் வாங்கி இன்சர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எல்லா பிரைவேட் அட்ரஸும் என்ன ஆகும்னா, அந்த பப்ளிக் அட்ரஸ் ஆக்சஸ் பண்ணி, இந்த பப்ளிக் ஆக்சஸ் வழியா என்ன பண்ணலாம்னா, சர்வர் ஆக்சஸ் பண்ணலாம். இது வழியா எத்தன NAT வழியா பண்ணலாம் அப்படின்னா, 65,000 வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு பிரைவேட் அட்ரஸ வச்சு பப்ளிக் அட்ரஸ ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ NATஓட கான்செப்ட் புரிஞ்சுதா? நெட்வொர்க் சிம்பிளா சொல்லணும்னா, பப்ளிக் அட்ரஸுக்கும், பிரைவேட் அட்ரஸுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது? சென்ட்ரிபியூகல் பாயிண்ட் இல்ல அப்படின்னா, சென்டர் பாயிண்ட் தான் வந்து NAT. இன்டர்மீடியேட்டர். சிம்பிளா சொன்னா இன்டர்மீடியேட் தான் வந்து NAT. NAT மூலமா பப்ளிக் ஆக்சஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இன்டர்நெட் ஒர்க்ல இருக்கிற எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு ரீசன் இந்த NAT வந்து பப்ளிக்கையும், பிரைவேட்டையும் கனெக்ட் பண்ணி குடுக்கும். அப்ப NATனா என்ன? சோ இதுதான் நம்மளோட NAT கான்செப்ட். சோ வெப் சர்வர் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு. அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பிரைவேட் அட்ரஸ் 10.02, 10.3. அதனால NAT டிவைஸ வாங்கி நான் 10.1 இங்க அசைன் பண்ணிக்கிறேன். இந்த வெளிய போற அட்ரஸ்க்கு மட்டும் என்ன பண்றேன், ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் 12.001. அந்த 12.00 வெளிய இருந்து ஆக்சஸ் பண்ற எல்லா பிசிக்கும் என்ன தெரியும்னா, இந்த 12.001 வரும். ஆனா நம்ம நெட்வொர்க்குள்ள என்ன இருக்கும்னா, பிரைவேட் அட்ரஸ் இருக்கும். அப்ப பிரைவேட் அட்ரஸ், இது ஒரு பப்ளிக் அட்ரஸ். ஏன்னா வெப் சர்வர பப்ளிக் அட்ரஸால மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால NAT நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே. இத ஒரு ஸ்னாப் எடுத்துக்கங்க. சோ ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இதுல பார்க்க போற கான்செப்ட்னா NATனா என்ன? டிரான்ஸ்லேட் பிரைவேட் டூ பப்ளிக் அட்ரஸ், கன்சர்வ் பப்ளிக் ஐபி அட்ரஸ செக் பண்றதுக்கு, சேவ் பண்றது அதோட வேலை. இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஸ்டாட்டிக், டைனமிக். ஸ்டாட்டிக்ங்கிறது ஒன் டூ ஒன் மேப்பிங்.
இப்ப முன்னாடிலாம் இத தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப யூஸ் பண்றது கிடையாது. டைனமிக் நேட் தான் யூஸ் பண்றோம். டைனமிக் நேட்டோட எக்ஸ்பாண்டட் வெர்ஷன் தான் போர்ட். அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ். ஸோ இத அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. நேட் அப்படின்னு போட்டு. இல்ல, இல்ல. சாரி.
ஓகே. சோ இது எப்படி ஃபங்ஷன் ஆகும் அப்படின்னா, NAT ஓட டைப்ஸ். ஸ்டாட்டிக் NAT அப்படிங்கிற கான்செப்ட் ஒன் பிரைவேட் ஐபி அட்ரஸ் மேப்ட் டூ ஒன் பப்ளிக் அட்ரஸ். ஜெனரலி யூஸ்ட் ஃபார் ஹோஸ்டிங் பப்ளிக் சர்வர்ஸ். ஸோ ஜெனரலி கான்ஃபிக் இன்பவுண்ட் டிராபிக். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, மேனேஜர் இருப்பாரு. மத்தவங்களும் எல்லாரும் கனெக்ட் ஆயிருப்பாங்க. எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பிரைவேட் அட்ரஸ்ல தான் நம்ம கனெக்ட் பண்ணி குடுத்துருப்போம் எல்லாத்துக்கும். ஸோ இவங்க எல்லாரும் ஸ்விட்ச்ல பிரைவேட் அட்ரஸ்ல தான் வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப மேனேஜருக்கு 1.10ன்னு குடுத்துருக்கோம். அப்ப இவன் 11, இவன் 12, இவன் 13. அப்ப எல்லாருக்கும் இந்த பிசிய கொண்டு வந்து என்ன பண்ணியிருப்போம், அந்த ஸ்விட்ச்ல இருந்து ஒரு கனெக்ஷன கொண்டு வந்து ஏர்டெல் இல்லன்னா ஜியோ ரவுட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ரவுட்டர்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ரவுட்டர் எங்க அப்படி இருக்குன்னா, இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கும். இதுதான் நார்மல் செட்டப். இப்ப இங்க ரவுட்டர் வரைக்கும் இன்டர்நெட் வரும். ரைட்டா? அப்ப இவங்களுக்கெல்லாம் ஐபி அட்ரஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த இன்டர்நெட் வொர்க் ஆகுமா? வொர்க் ஆகாதா? வொர்க் ஆகுமா? இங்க ரவுட்டர் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, இன்டர்நெட் வொர்க் ஆகும். இவங்களுக்கு இன்டர்நெட் வருமா? வராதா? ஏன்னா இவங்க எல்லாரும் பிரைவேட் அட்ரஸ். ரைட்டா? பிரைவேட் அட்ரஸ்னால பப்ளிக் அட்ரஸ்ல இருக்கிற சர்வர் எல்லாம் இன்டர்நெட்ட ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப மேனேஜருக்கு இன்டர்நெட் வேணும்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க எப்படி புரொவைட் பண்ணுவீங்க? அவருக்கு ஒரு பப்ளிக் அட்ரஸ் வாங்கி குடுத்தோம் அப்படின்னா, இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். இப்ப 12.001 அப்படின்னு சொல்லி ஒரு ஐபி அட்ரஸ் வாங்கி குடுத்தா வொர்க் ஆகும். ஆனா அவரால என்ன பண்ண முடியாது? நம்ம கூடலாம் கனெக்ட் ஆக முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப நேட்ட தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணி ஆகணும் இந்த ரவுட்டர்ல. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இவருக்கு ஒரு பப்ளிக் அட்ரஸ் எப்படி இருந்தாலும் ஒரு அட்ரஸ் வாங்க போறோம். இவருக்கு வாங்கி அசைன் பண்ணாம, இந்த ரவுட்டர்ல நான் அசைன் பண்ண போறேன். ராஜிமா. அப்ப இந்த 12.001 இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிட்டு, ரைட்டா இங்க வரைக்கும் அவருக்கு இன்டர்நெட் எல்லாம் வந்துரும். இவருக்கு வந்து 1.10 அதே ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டு, இந்த நேட்ல போய் இந்த ஸ்டாட்டிக் நேட்ட கான்ஃபிகர் பண்ண போறேன். அதாவது இவரோட 110க்கு பதிலா, இந்த 110 யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இந்த அட்ரஸ் வழியா மேப் பண்ண போறோம். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க இருந்து இவர் அட்ரஸ் வழியா வந்து, ரவுட்டர் வழியா இவருக்கு மட்டும் இன்டர்நெட் கிடைக்கும். மத்தவங்களுக்கெல்லாம் கிடைக்காது. ஆனா இவரு வந்து லோக்கல் நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணும்போது, அவரோட பிரைவேட் அட்ரஸ் வழியா ஃபங்ஷன் ஆகும். இந்த ரவுட்டர் இவரு பிரைவேட் அட்ரஸ் தான். இந்த அட்ரஸ் அப்படியே ரவுட்டர் வர்ற வரைக்கும் பிரைவேட்டா இருக்கும். ரவுட்டர தாண்டி வெளிய போகும்போது பப்ளிக் அட்ரஸா மாறிரும். கிளியரா? இதை சிம்பிளா சொல்லணும்னா 2 இன் 1 சாட் போடுவாங்க தெரியுமா சில பேரு? அதாவது எப்படி சொல்றது? சில ஷ் ஹீரோஸ்லாம் பார்த்தீங்க வச்சுக்கங்களேன், ஆஃபீஸ்ல இருக்கும்போது ஒரு பொதுவெளில இருக்கும்போது, கொஞ்சம் பிளைனா இருக்கிற மாரி ஒரு ஷர்ட் போடுவாங்க. அதே வந்து அவுட் சைடு வெளிய வரும்போது பார்த்தீங்க அப்டின்னா, அது வந்து ஷர்ட்டே வந்து வேற மாரி இருக்கும். நீங்க 2 இன் 1 டீ ஷர்ட் மாரி ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே. ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் நேட் கான்செப்ட்டோட கான்செப்ட். ரைட். இதுக்கப்புறம் இத எப்படி நீங்க மேனேஜ் பண்ண போறீங்க அப்டின்னா, இத அப்படியே ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்துக்கங்க. இத அப்படியே ஸ்னாப் எடுத்துட்டு, இத மட்டும் நோட்ல காப்பி பண்ணிக்கங்க. ஸ்டாட்டிக் நேட் போட்டு ஒன் பிரைவேட் அட்ரஸ் இஸ் மேப்டு இன்டூ ஒன் பப்ளிக் அட்ரஸ். Good.
ஓகே. காப்பி பண்ணியாச்சா? ஓகே. நெக்ஸ்ட் இத எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படின்னா, ஸ்டாட்டிக் நாட் கான்ஃபிகரேஷன். இத அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்துக்கங்க. நோட்ல காப்பி பண்ணிக்கங்க. இத ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்துட்டு காப்பி பண்ணிக்கங்க நோட்ல. ஓகே. இத ஒரு ஸ்னாப் எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே. சோ இதையும் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கங்க. ஓகேம்மா. இது 2யும் காப்பி பண்ணிக்கங்க. ஓகே. சோ இத வந்து பிராக்டிகலா வந்து மண்டே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகேம்மா. தேங்க் யூ. பாய்.